அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக புதினா சாதம் தான் பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் இதை கொடுத்து விடலாம். புதினா சாதம் சாப்பிட்டிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புதினா சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு கட்டு புதினா நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். புதினா எங்கே வச்சாலுமே சீக்கிரம் வளரக்கூடியது. அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் 1க்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில். ஒரு 200 கிராம் பாசிமதி ரைஸ் நான் நல்லா பாருங்கள் வடித்து வச்சுருக்கேன். சாதம் இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் புதினா சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு 20 கிராம் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 வரமிளகா, ஒரு 10-15 முந்திரி. மிக்ஸி ஜாரில் புதினா, இதோட இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் புளி, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். புதினாவை நல்லா அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிட்டோம். கடாய் காஞ்சதும் ஒரு 20 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதோட எடுத்து வச்சுருக்கிறேன் வரமிளகா. நான் சின்ன வரமிளகா இருக்கிறங்காட்டி ஒரு 4 போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 2-3 போட்டால் கூட போதும். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுமே இதோட எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்திடலாம். முந்திரி லேசாக வதக்கினா போதும். வெங்காயம் முந்திரி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை இதை சேர்த்திடலாம். இதை நம்ம நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். வதக்கும் போதே நல்ல ஒரு மணம் வருது. இப்போ இதோடு நம்ம கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்திக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் எனக்கு. நீங்கள் என்றைக்குமே உப்பு போடும்போது பார்த்துட்டு போடுங்க. இப்போ இதோட நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்திடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தோடு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கூட கொடுத்து விடலாம். சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது. நல்லா ஜீரணமாகக்கூடியது, ஃப்ரெஷ் நல்லா மைண்டாக இருக்கும் புதினா சாதம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னோட இந்த புதினா சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.